மகரம். மகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராசிரமமாக அமைகிறது. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையே சாயந்தரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 திங்கக்கிழமை அவங்களுக்கு முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 2 நாளில் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமையே 29 ஜூன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:34 ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது திங்கள் முழுக்க சந்திராஷ்டமமாகி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:24 வரைக்கும் சந்திராஷ்டமங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல மறைகிறதோட செவ்வாய் கூட இருக்கிறாரு. அப்பதான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்காதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் அவர் நண்பரோட தான் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. ஆனால் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, அவன் நல்லவனா இவன் நல்லவனா என்பது போன்ற குழப்ப அமைப்புகள் இருக்கும் என்பதால் சந்திராஷ்டம நாட்களில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதே அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுகின்றன. அந்த அமைப்பு நமக்கு அப்படியே பொருந்தும். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலையும் பண விஷயத்துல யாரையும் நம்பாம இருங்க. பணத்தை ஒருத்தட்ட கொடுத்து விடுறது வாங்குறது இதெல்லாம் வேண்டாம். பேங்க்குக்கு போகிறது வர்றது இதுல எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டிராவலில் கேஷ் கொண்டு போகிறது, இது நகை கொண்டு போகிறதெல்லாம் முதல் 2 நாட்கள் கவனமாக இருக்கணும். சோசியல் மீடியாவில் கூட யாருன்னு தெரியாமல் ஃபேக் ஐடியில் குழம்பி போவீங்க, கவனமாக இருங்க. மற்ற 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுல இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்கள் அவர் வலிமையாகவே இருக்கிறார். 9, 10ஆம் இடங்கள் தாய் தந்தையை குறிக்கக்கூடிய இடம், தொழில் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம், அண்ணன் தம்பி உறவுகள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக தாய்மாமன் வழியில் இப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும், அல்லது மாமனார் வீட்டிலிருந்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை மற்ற 5 நாட்கள் உண்டு. மற்ற 5 நாட்களில் பொருளாதார முன்னேற்றம், வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருப்பது, வியாபாரம் ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடியது. ஏழரைச்சனி முடிந்துவிட்ட காரணத்தினால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் வெளியே போய் எது நல்லது எது கெட்டது என்பதை அடையாளம் தெரிவிக்கக்கூடிய நல்ல 5 நாட்களாக பிற்பகுதி 5 நாட்கள் அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும்.